வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பைத்தானோட நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். பேசிக்காக ஒரு வீடியோ நான் இதில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. நம்பர்ஸ் பைத்தானை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ்னால் எப்படின்னா நார்மல் நம்பர், ஃப்ளோட் நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர், ஆக்டல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் நம்பர்னு நீங்கள் என்ன சொல்லிக்கலாம்னா இன்டிஜர் சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு நார்மல் நம்பர் int of or a equal to நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இது ஒரு நார்மல் நம்பர் டைப் ஆஃப் இன்டிஜர். ஃப்ளோட் இருக்குது. ஃப்ளோட் என்னென்னா உங்களுக்கு தெரியும், பாயிண்ட் வச்சு வர்றது. இதெல்லாம் ஃப்ளோட் நம்பர்ஸ். இது நீங்கள் டைப் ஆஃப் போட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் இருக்குது, ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் இருக்குது, ஆக்டல் நம்பர்ஸ் இருக்குது. இது எல்லாமே பைத்தானில் இருக்குது அவைலபிள் டைப்ஸ். ஸோ ஃப்ளோட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 digits ஆஃப் ப்ரிசிஷன் வரைக்கும் அதை சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a ஈக்குவல் டு 45g. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ், பைத்தானில் இது பாசிபிள். டைப் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி ஃப்ளோட் டைப்பும் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். a ஈக்குவல் டு இது மாதிரி ஃப்ளோட் டைப். ஸோ இந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் இருக்குது, உங்களுக்கு ஆக்டல் இருக்குது. இதெல்லாம் பைத்தானோட நம்பர்ஸில் இருக்க டைப்ஸ். வேரியபிள் அசைன் பண்ணுறதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்குது. ஃபார் a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 15, c ஈக்குவல் டு ஒரு வேல்யூ. நான் இந்த மாதிரி 1 by 1 அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலன்னா குரூப் பண்ண முடியும். a, b, c ஈக்குவல் டு 10, 15, 20 இந்த மாதிரி என்னால் குரூப் பண்ண முடியும். இது எதை பேஸ் பண்ணி அசைன் ஆகுன்னா லெஃப்ட் மோஸ்டில் இருக்க வேரியபிள், அதே மாதிரி லெஃப்ட் மோஸ்டில் இருக்க லிட்ரல், இதை பேஸ் பண்ணி அசைன் ஆகும். அப்போ ஏவோட வேல்யூ 10 வரும், பியோட வேல்யூ 15 வரும், சியோட வேல்யூ 20 வரும். சரிங்களா? இது இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை, காம்ப்ளெக்ஸ் டைப் அது மாதிரி மிக்சிங் டைப்புக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது a, b, c ஈக்குவல் டு 10, 15 பாயிண்ட். நான் ஒரு ஃப்ளோட் நம்பர் எடுக்கிறேன், என்னால் இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கையும் கொடுக்க முடியும். இதுவும் பாசிபிள் தான். சியோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா ஜான்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்சிங் டைப்லேயும் கொடுக்க முடியும். அதுக்கடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா ஸ்வாப் பண்ணுறது. நான் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஸ்வாப் பண்ணணும். நார்மலாக நீங்கள் அதை பண்ணணும், நீங்கள் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் நீங்கள் லாஜிக்கலாக எழுதணும். ஆனால் பைத்தானில் அப்படி கிடையாது. ஸோ a, b ஈக்குவல் டு b, a இந்த 2 ஸ்டெப் போதும். ஸோ இப்போதைக்கு நான் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்னென்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 15. ஸோ நான் இந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ 15, பியோட வேல்யூ 10. இது தாங்க ஸ்வாப்பிங் இன் பைத்தான். ஸோ இது என்ன ஆகுன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, லெஃப்ட் மோஸ்டில் இருக்க வேரியபிள் இதுக்கான வேல்யூ இங்கே போயிடும். அதேமாரி இங்கே இருக்கிறதுக்கு இந்த வேல்யூ போயிடும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இது அசைன்மெண்ட் ஆகும். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம். யா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு அடிஷன் ஆப்ரேட்டர், சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், டிவிஷன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். மாடுலோ ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா ரிமைண்டர்ஸை கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பவராக ஒர்க் ஆகும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 5*3 யூஸ் பண்ணிங்கன்னா 5^3 ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும்னா 125 வரும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்கள். ஸோ 5*3 நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5^3, 5 × 5 × 5 அந்த ரிசல்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டிஜர் டிவிஷன் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் வச்சுருக்கேன், 24/5. எனக்கு 4.8 ரிசல்ட் கிடைக்குது. ஆனால் எனக்கு இந்த ரிசல்ட் வேணாம், எனக்கு இன்டிஜரில் ரிசல்ட் வேணும்னா சேம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இன்டிஜர் ரிமைண்டர் ஒரு இன்டிஜர் டிவிஷன் அது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அண்ட் பேரந்தசிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஆப்ரேட்டர் குரூப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். a + b மல்டிப்ளை வித் c டிவைடட் பை d அந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த குரூப்பிங்கில் நீங்கள் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேட்டர் ஆர் காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இது. ஸோ a + = 5 இது என்ன மாதிரி ஒர்க் ஆகும்னா a = a + 5 ஒர்க் ஆகும். a + = 5 நான் கொடுக்குறேன். அப்போ ஏவோட வேல்யூ 20.5. ஸோ இதுக்கப்புறமா நான் அதே ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஏவோட வேல்யூ 25. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா a = a +
5. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் a plus equal to 5. சரிங்களா? அதே மாதிரி நம்ம நெகட்டிவ்ல ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம், நெகட்டிவ்ல ஒரு வேரியபிளை கொடுக்குறோன்னா அதோட ரிசல்ட்டும் நெகட்டிவ்ல தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பியோட வேல்யூ 10 மைனஸ் பின்னு ரிட்டர்ன் பண்ணி பாருங்க, -10. இதுவும் பைத்தானில் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ளோட் டைப் நம்பர் இருக்குது, அந்த ஃப்ளோட் டைப் என்னால் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம இன்டென்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இன்டென்டர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா யூசர்ட்டேருந்து ஒரு நம்பரை வாங்கி அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ யூசர்ட்டேருந்து நம்பர் வரும்போது பை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் வரும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஆல்ரெடி என்னவா பண்ணிட்டோம்னா நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு ஃப்ளோட்டிங் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது என்ன இருக்குது, 15 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இது ஒரு இன்டிஜர் நம்பர். அதே மாதிரி நம்மளோட ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அப்போ இது எதை பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுதுன்னா ASCII வேல்யூஸை பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஒரு கேரக்டருக்குமே ASCII வேல்யூஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நம்பருக்குன்னு சொல்லணும்னா 0க்கு 48லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 48ன்றது உங்களுக்கு ASCII கோட். 1 2 3 ரெஸ்பெக்டிவாக அது வரும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். 48 49 அந்த மாதிரி 57 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அதை என்னவாக கன்சிடர் பண்ணிக்கணும், நம்பராக கன்சிடர் பண்ணி அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்ட்ரிங்கில் நீங்கள் நம்பர் மட்டும்தான் கொடுக்க முடியும், அப்போ தான் அது இன்டிஜராக கன்வெர்ட் ஆகும். அது இல்லாமல் வேறு எதாவது இருந்துச்சுன்னா உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 23ன்றதை இப்போ இன்டிஜராக இதை கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா இது இல்லாமல் வேறு எதாவது இருக்குது அப்படின்னா உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியாது, எரர் வரும். ஸோ பை டிஃபால்ட்டாக இது எதை பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும்னா பேஸ் 10ன்றதை பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? அது இல்லாமல் நம்மளால் ஹெக்ஸாடெசிமலும் கொடுக்க முடியும், ஆக்டல் கொடுக்க முடியும், டெசிமல் கொடுக்க முடியும், பைனரி ஃபார்மேட்டில் கொடுக்க முடியும். எல்லாமே பைத்தானில் சப்போர்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 16. ஸோ இங்கே 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பேராமீட்டர் ஸ்ட்ரிங்கு, 2வது பேராமீட்டர் ஒரு நம்பர். இந்த நம்பர்ன்றது எதுவும் இல்லைங்க, பேஸ். அப்போது இந்த ஸ்ட்ரிங்கை நான் பேஸ் 16ஆக கன்வெர்ட் பண்ண போகிறேன், அப்புறம் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் 2 டைப் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட் 2 ஆப்ரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னென்னா இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இதை நான் பேஸ் 16 ஆக்கி அதுக்கப்புறம் அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பைத்தான் இன்பில்டாகவே பண்ணி கொடுக்கும். இதோட ரிசல்ட் உங்களுக்கு 65ன்னு வரும். ஏன்னா இது பேசிக்கலி உங்களுக்கு பேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலனா இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் இப்போ 41ன்றது எப்படி 16 பேஸ் எடுத்தால் 65 வருது. வெரி சிம்பிள். ஸோ 1 into 16 power 0, 4 into 16 power 1. ஸோ எனிதிங் பவர் 0 1. ஸோ 1 into 1 1 and 4 into 16 64. ஸோ 64 plus 1 65. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் இங்கே வரும். அதே மாதிரி தான் இங்கே பேஸ் 2 வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 0 into 2 power 0, 0 into 2 power 1, 1 into 2 power 2. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 4ன்றது ரிசல்ட்டாக வரும். இதுவும் பாசிபிள் தான். அதுக்கடுத்து ஃப்ளோட்டுக்கு நம்ம பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னால் ஒரு இன்டிஜர் நம்பரை ஃப்ளோட் நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியும். அது ரிசல்ட் என்ன வரும்னா 0.0 வரும். ஸோ இங்கே 2ன்றது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2.0 வரும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கில் உங்களுக்கு நம்பர்ஸ் மட்டுமே இருக்குன்னா அதையும் உங்களால் ஃப்ளோட் டைப்பாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது ஃப்ளோட் டைப் நம்பர்னால் அதையும் உங்களால் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பைத்தானில் இருக்க பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஹெச்ஆர்னா ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ASCII கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணும். அப்படின்னா நாம் ஒரு நம்பர் கொடுக்குறோன்னா அந்த நம்பரோட ASCII கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களா, ஸோ 0வோட ASCII வேல்யூ வந்து 48, 1ஓட வந்து 49 இது மாதிரி சொன்னீங்க. இது இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிஹெச்ஆர்னா என்னென்னா ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்க ASCII கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ஒரிஜினல் கேரக்டர் என்ன ரிட்டர்ன் பண்ணும். ORDன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா நீங்கள் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்க ASCII வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ஏபிஎஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, அப்சல்யூட் வேல்யூ. அப்போ நீங்கள் நெகட்டிவில் வேல்யூ கொடுத்தாலும் அது பாசிட்டிவில் தான் கொடுக்கும், அப்சல்யூட் வேல்யூஸ். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம எப்படி ஒரு 48ன்றது நான் 0வோட ASCIIன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா ORD. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 0ன்றதை கொடுக்குறேன். இப்போ எனக்கு 48 ரிட்டர்ன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் 1ன்றதை கொடுக்குறேன். இப்போ 49. அடுத்து நான் 9 கொடுக்குறேன், 57. இதுதாங்க. ஸோ ஒரு கேரக்டருக்குமே நமக்கு ASCII வேல்யூ இருக்குது. அந்த ASCII வேல்யூ பேஸ் பண்ணி தான் எல்லா கன்வர்ஷனுமே நடக்கும். அதுக்கடுத்து சிஹெச்ஆர்னு ஒன்று இருக்குது. சிஹெச்ஆர்னு ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு நம்பருக்கு ஈக்குவலான ASCII கேரக்டர் கொடுக்கறது. ஸோ எனக்கு 65ன்றது ஏவோடதுன்னு தெரியும், அதனால் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ரைட், இது அப்பர் கேஸ் ஏ. அப்பர் கேஸுக்கும் லோயர் கேஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே 97 அப்ளை பண்ணுறேன். இது லோயர் கேஸுக்கு. சரிங்களா? அப்பர் கேஸுக்கு 65லேருந்து ஸ்டார்ட் ஆகும், லோயர் கேஸுக்கு 97லேருந்து ஸ்டார்ட் ஆகும், லோயர் கேஸுக்கு
97லேருந்து ஸ்டார்ட் ஆகி இசட் வரைக்கும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாலே போதும் நம்பரில். ஃபைன். ஸோ அதுக்கு அடுத்து டிவ் மாட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, டிவிஷனும் மாடுலஸும் ஒரு சேர பண்ணுறது தான் டிவ் மாடு. ஓகே, ஸோ டிவ் மாட் டிவிஷன் மாடுலஸை ஒரு சேர பண்ணுறது. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, Q, R ஒன்றும் இல்லைங்க, குவாஷன் அண்ட் ரிமைண்டர். அதனால தான் நான் ஷார்ட்கட்டில் போட்டிருக்கேன். குவாஷன் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு டிவ் மாட் பில்டின் ஃபங்க்ஷன் 5, 3. ஸோ இது ரெண்டு நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவிஷன் பண்ண போகிறேன், மாடுலஸும் பண்ண போகிறேன். ஃபார் சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன், டிவைட் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு ரெண்டு ரிசல்ட்டும் வேணும். எனக்கு டிவிஷன் ரிசல்ட்டும் வேணும், மாடுலஸ் ரிசல்ட்டும் வேணும். ஸோ இதில் என்ன வரும்னா குவாஷன் பார்ட் Qவில் ஸ்டோர் ஆகிடும், ரிமைண்டர் பார்ட் Rயில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் அது வேரியபிள் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ Q, R ஈக்குவல் டு டிவ் மாடுன்றது பில்டின் ஃபங்க்ஷன். சரிங்களா? இதில் நீங்கள் 5, 3 இதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு Qவோட ரிசல்ட் 1, Rோட ரிசல்ட் 2. சரிங்களா? இது மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபைன். அண்ட் ரவுண்ட் என்ற பில்டின் ஃபங்க்ஷனும் இருக்குது உங்களுக்கு. ஸோ ரவுண்ட் என்ற பில்டின் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா நீங்கள் எதை பேஸ் பண்ணி ரவுண்ட் பண்ண போகிறீங்கன்றதையும் நம்ம ஆப்ஷனலாக பாஸ் பண்ண முடியும். இந்த ரிசல்ட்டில் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ரவுண்ட் ஆஃப் 4.333, 2ன்னு கொடுத்துருக்கேன். இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இந்த 4.3333 இருக்கு இல்லைங்களா, இதை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 2 ப்ரிசிஷன் இருந்தால் போதுன்றது நான் கொடுக்குறேன். அப்போ இது ரிசல்ட் என்னவா வரும்னா 4.33ன்னு வரும். அப்போ நாங்கள் 3 கொடுத்தேன்னா, அதாவது இந்த ஒரு பிளேஸில் நான் 3 கொடுத்தேன்னா என்ன ஆகுனா 4.333, இல்லை 1 கொடுத்தேன்னா 4.3 அந்த மாதிரி வரும். நான் இந்த மாதிரி நார்மலாக ரவுண்ட் அப் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஆகுனா இன்டிஜராக ரவுண்ட் ஆகிடும். டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிங்கன்னா இன்டிஜராக கன்வெர்ட் ஆகிடும். 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செகண்ட் பேராமீட்டர் அது நம்பர் ஆஃப் ப்ரிசிஷன்ஸை கவுண்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் ப்ரிசிஷன் எந்த நம்பருமே வேணாம், எனக்கு பை டிஃபால்ட்டாக 0 வேணும்னா நீங்கள் சிம்பிளாக 0 போட்டுக்கிட்டாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ரவுண்ட் ஆஃப் நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன், அங்கே இருக்க வேல்யூ கொடுக்குறேன், இந்த வேல்யூ கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை ரவுண்ட் பண்ணுறேன், எனக்கு 4ன்றது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா 1 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது 4.3, 2 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது 4.33. ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு எத்தனை டிஜிட்ஸ் பாயிண்ட்க்கு அப்புறம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ரவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு எந்த டிஜிட்ஸுமே வேண்டாம், பை டிஃபால்ட்டாக எனக்கு 0 வேணும்னா நீங்கள் 0 போட்டால் 0 ரிட்டர்ன் ஆகிடும். ரைட்? ஸோ இது ரவுண்ட் என்ற ஃபங்க்ஷனோட யூசேஜ். இது ரவுண்ட் என்ற ஃபங்க்ஷன் மிடில் ரவுண்ட் பண்ணால் என்ன ஆகும், அதாவது இங்கே 3 இருக்குது, 0 இருக்குது. இது இல்லாமல் எனக்கு ரவுண்ட் என்ற ஃபங்க்ஷன் நான் இந்த ஒரு பாயிண்டில் ரவுண்ட் பண்ணால் என்ன ஆகும், இதுதான் மிடில் பொசிஷன் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் மிடில் பாயிண்டில் ரவுண்ட் பண்ணும்பொழுது நியரஸ்ட் ஈவன் என்ன நம்பரோ அதை இங்கே ரிசல்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போது 2 நம்பர் இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. இப்போ 3.5க்கு நியரஸ்ட்டாக இருக்குது ஈவன் எது 4. அப்போ உங்களுக்கு ரிசல்ட் 4ல் தான் ரிட்டர்ன் ஆகும். இதே எக்ஸாம்பிளில் நீங்கள் 4 போட்டு பாருங்கள். அப்போ 4ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது. நான் இதை ரவுண்ட் அப் பண்ணுறேன். இது நியரஸ்ட் ஈவன் எது, எப்படி பார்த்தாலும் 4 தான். அப்பயும் ரிசல்ட் உங்களுக்கு 4 தான் வரும். இம்பார்ட்டன்ட் என்னென்னா நீங்கள் மிடில் வச்சு ரவுண்ட் பண்ணும்போது நியரஸ்ட் ஈவன் நம்பரை தான் அது ரிட்டர்ன் பண்ணும். அது இங்கே நான் எழுதியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் தான் நம்ம நம்பர்ஸில் பைத்தான் இது வரைக்கும் பேசிக் தெரிஞ்சாலே போதும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்ஸை இன்டெப்த்தாக பார்க்கலாம். தேங்க்யூ.